அன்பானவருக்கு இனி வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? சரிங்க சார். சார், இப்போ நம்ம ஜிடி ப்ரோவில் ட்ரேட் எடுக்கிற சம்மந்தமாக ஒரு சின்ன வீடியோ பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்கிரிப்டை ஆட் பண்ணுறத பற்றி ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கு. அதை பார்த்து ஈஸியாக இருக்கும். மறுபடியும் பாருங்கள், நம்மளுக்கு என்ன வேணும் இப்போ நம்ம எத்திரமுக்கு போய் பார்ப்போம் எடுத்துக்காட்டுக்கு. ஓகேங்களா? பாருங்கள், இந்த ப்ளஸ் இருக்க மேலே அந்த ப்ளஸ் அப்படிங்கிறத மற்ற நீக்கிது எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. நீக்கிட்டு இந்த ப்ளஸ்ஸுங்கிற இடத்துல இந்த ப்ளஸ்ஸை டச் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஒவ்வொரு இது வரும். நம்மளுக்கு எத்திரியம் வேணுமா அப்படின்னா 10வது கிரிப்டோ கரன்சி இருக்குது பாருங்கள், 10வது நம்பர் அதை தொடுறோம். தொட்டதுக்கப்புறம் பாருங்கள் எத்திரியம் இருக்குது பாருங்கள், எத்திரியம் கிளிக் பண்ணுறீங்க. அவ்வளோதான் சார். வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு எத்திரியம் ஸ்கிரிப்ட் வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இதை தொடுறீங்க. தொட்ட உடனே இப்போ ட்ரேடு இருக்குது பார்த்தீங்களா, மேலே ட்ரேடும் வருது பாருங்கள். ட்ரேடுங்க சேப்பு கலர் காமிக்குது பாருங்கள். அந்த ட்ரேடு ஏற மாதிரி தொடுறீங்க. இப்போ புதுசாக வந்தவங்க பாருங்கள், 0.10 தான் போட சொல்லியிருக்காரு. அதுக்காக .x பக்கத்தில் ப்ளஸ் அமுத்துனா ஆட்டோமேட்டிக்காக லாட் சைஸ் அதிகமாகும், மைனஸ் அமுத்துனா லாட் சைஸ் குறையும். இந்த 10.10ங்கிறத நாம் வச்சுக்குவோம் மினிமம். இப்போ எஸ்எல் போட சொல்கிறார் இல்லையா? இப்போ பாருங்கள் 41.64 இருக்குது. அப்போ ஒரு 5 பாயிண்ட் எஸ்எல் வச்சோம்னா இப்போ 63 இருக்குது. 5 பாயிண்ட் எஸ்எல் வச்சோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வைப்போம்? 58 வச்சுக்குவோம். 58 இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டிபி வேண்டியதில்லை. இப்போ நம்ம பை அப்படிங்கிற இதே நம்ம கொடுக்குறோம், பைக் பண்ணுறோம். இப்போ பை ஆயிடுச்சு சார். பை ஆகிறது எங்கே தெரியும் அப்படின்னு பார்த்தா கீழே பாருங்கள், கீழே கோட்ஸு 2வது டீல் இருக்குது பாருங்கள். டீல் அப்படிங்கிறத போய் பார்த்தீங்கன்னா பை தெரியும். இப்போ ஆர்டர் போட்டது 64.15க்கு எத்திரியம் வாங்கியிருக்கு. இப்போ கீழே பாருங்கள், கீழே இருக்கிற இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள் கேன்சல் ஆர்டர், மாடிஃபை ஆர்டர், கோட்டு மார்க்கெட்டில் மாடிஃபை ஆர்டரை தொட்டு பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள் எஸ்எல் போட்டுருக்கு தெரியும். ஓகேங்களா? எஸ்எல் நான் போட்டுருக்கு தெரியும். 41.58 எஸ்எல் போட்டுருக்கு தெரியும். இந்த கரெக்ஷன் பண்ணால் கூட நீங்கள் அப்படியே என்ன சொல்லுவாங்க, பின்னாடியே இது சொல்லுவாங்க இல்லையா, பின்னாடி துரத்திட்டு போய் ஸ்டாப் லாஸ் அதிகப்படுத்தி வைக்கிறேன்ட்டு அது மாதிரி வச்சுக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, மாடிஃபை பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், ட்ரேடு போய்ட்டுருக்கு. இப்போ இதில் ஒரு விஷயம் சார், இந்த ஜிடி ப்ரோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடனே கட் பண்ணால் ப்ராஃபிட் ஆட் ஆகாது. 2 நிமிஷம் கம்ப்ளீட் ஆனால் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆட் ஆகும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், இந்த ஆர்டர் எத்தனை செகண்டுக்கு வந்துருக்குன்னு பார்த்தா இங்கே பாருங்கள், அதை தொடும்போது பாருங்கள் அப்படியே கொஞ்சம் அமுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த பாயிண்ட் காமிக்கும் பாருங்கள். 27/10/2025 16, அதாவது ரயில்வே டைமில் போகும். 16.21.14.94 செகண்டு அப்படிங்கிறதுல காமிக்குது. இப்போ நம்ம கணக்கு என்னன்னு பார்த்தா 4 மணி 21 நிமிஷம் 14, அந்த ஃப்ராக்ஷன் சேர்த்துருங்க 15, 21.15 அப்படிங்கிறது இதான் டைம். ஓகேங்களா? 4 மணி 21 நிமிஷம் 15 செகண்டு அப்படிங்கிறது. இப்போ இதே 2 நிமிஷம் முடிஞ்சால் தான் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும். இதில் அதாவது ஜிடி ப்ரோவில் இருக்கிற ஒரு சின்ன கண்டிஷன் வச்சுக்கலாம். அப்போ தான் ப்ராஃபிட் ஆட் ஆகும். அது என்னங்க சார் விளக்கமாக சொல்லுவார் பாருங்கள். 21.15 கணக்கு வச்சுங்க. இப்போ கோட்ஸ் பார்க்குறீங்க. கோட்ஸ் பார்க்கும்போது எத்திரியம் கீழே பாருங்கள், டைம் முடிதா 16, 22.58, 53 வரும். நம்ம எவ்வளோ 2 நிமிஷம் முடியணும் இல்லையா? இதில் எவ்வளோ பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் 21.14.97, 21.15 வச்சுக்கங்க. 21.15 வச்சுட்டோம். இப்போ பாருங்கள் 21.15, 22.15, 23.15 வந்தாச்சுன்னா நம்மளுக்கு 2 நிமிஷம் முடிஞ்சது. இப்போ பாருங்கள் 23.15 தாண்டி போயாச்சு. மறுபடியும் செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? 16, 21.15, அப்போ 2 நிமிஷம் மேலே தாண்டியாச்சு. 16, 21, 22, 21 வந்துச்சு. இப்போ நாம் அது ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணும்போது பாருங்கள், இதை அப்படியே கொஞ்சம் தொடுறீங்க. தொட்ட உடனே அமுத்தி பிடிக்க வேண்டாம், சும்மா தொட்டேன்னா போதும். தொட்டேன்னா க்ளோஸ் டீல்னு வரும். க்ளோஸ் டீலில் கிளிக் பண்ணுறீங்க, கீழே பாருங்கள் ப்ராஃபிட் அமௌண்ட்டு காமிக்கும். நீங்கள் ஒரு செகண்ட் அமுத்தினா போதும், அவ்வளோதான், ப்ராஃபிட் புக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ட்ரேடுக்கு நம்ம உங்களுக்கு மாடல் எடுத்த காமிச்ச ட்ரேடுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 57.67 பைசா ப்ராஃபிட் ஆட் ஆயிருக்கு. இப்போ மேலே பார்த்தா 2 நிமிஷம் முடிஞ்சானே செக் பண்ணிங்க. அதை பாருங்கள், 16.21.14.94, 16.23.41, அப்போ 2 நிமிஷத்துக்கு மேலே இந்த ட்ரேடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ இந்த ப்ராஃபிட்டு நம்மளுக்கு 100% வந்துடும் அப்படிங்கிறது அதுக்கு சொல்லக்கூடிய விஷயம் வச்சுங்களேன். ஈஸியாக இருக்கா சார்? இப்படி தான் நம்ம ஒவ்வொரு ட்ரேடுக்கு போகிறோம். இதேமாதிரி செல்ஸ் சொன்னார்னா செல்லுக்கு எப்படி எடுக்கிறோம் பாருங்கள். செல்லுக்கு எடுத்துக்காட்டுக்கு மார்க்கெட்டு பையில் போய்ட்டுருக்கு. செல்லு டைப் பண்ண மாட்டேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். செல்லுக்கு இதேமாதிரி ட்ரேடுக்கு போகிறீங்க. இதேமாதிரி செல்லுக்கு இதை 0.10 வச்சுக்கிறீங்க லாட் சைஸு. எஸ்எல் இப்போ எடுத்துக்காட்டுக்கு 41.70 செல் பண்ணுறீங்கன்னா அப்போ 41.75 அப்படிங்கிறது நம்ம எஸ்எல்ல வச்சுட்டு செல் இந்த சாப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா செல் அமுத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மார்க்கெட் செல் ஆயிரும். செல்லுக்கு நம்ம என்ட்ரி எடுத்தாச்சுன்னு அர்த்தம். இது மாதிரி தான் சார் விஷயம். ஓகேவா சார்? இதுதான் ஈஸியான மெத்தடு. இது மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டுக்கும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். கிளாஸில் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாலேஜுக்காக இப்போ உங்களுக்கு முன்னாடி இதை கொடுத்தேன். ஓகே, நன்றி, தேங்க்யூ.